வெல்கம் டு மீனாட்சி சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, மீன் கொஞ்சம் பொரிக்க போறேன். மீன் இதை பொரிச்சிட்டு இந்த மீன்ல உள்ள எல்லாம் நல்லா தலை கொஞ்சம் இருக்குது நிறையா, அதெல்லாம் போட்டு நான் குழம்பு வைக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் குழம்பு வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த இந்த இதில் சட்டியில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு வச்சுருவோம். குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி, ஏன்னா புளி கரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் போல தக்காளி, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு. இப்போ சட்டி காயட்டும். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு. அந்த நம்ம குழம்பு வைக்கிற சட்டி, மீன் குழம்பு தலையாக போட்டு வைக்க போகிறேன். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். போதும். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம், கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போடுவோம். வெந்தயம் பொரியட்டும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கடுகு போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். அதையும் போட்டுருவோம். கிண்டி விடுவோம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுருவோம். இந்த தக்காளி கூட கொஞ்சம் மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, கல்லுப்பு போடுறேன். மீன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ பாருங்க, நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மீன் குழம்புக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டு வீட்டில் அரைச்சி வச்சது, அதை போட்டுக்குருவோம். இஞ்சி பேஸ்ட்டு நான் பூராத்தையும் போட்டுருவேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்துச்சு. நான் பூரா போட்டுட்டேன். தேவைப்பட்டது நல்லா கிண்டி விடுவோம். அதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கிண்டி விடுவோம் நல்லா. நல்ல வாசம் வருது பாருங்க, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நான் சின்ன சீரகமும் மிளகும் போட்டு நல்லா பொடியாக வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். வீட்டில் அரைச்சது மிளகுத்தூள், சின்ன சீரகத்தூள், அதையும் போட்டு கிண்டி விட்டுருவோம் நல்லா. ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். இருக்குது மீன் குழம்பு பொடி, அதை 2யும் போட்டுறேன். இந்த இங்கே ஒன்று இருக்குது. இப்போ 2 பொடியும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுவோம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் லேசா. பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் துண்டமாக வேற இருக்குது, அதுக்கு சேர்த்து நான் போட்டுக்கிறேன். ஸ்பூன் போடுறேன்.
போட்டாச்சு, 2 ஸ்பூன் போட்டாச்சு. வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி 2 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும். நல்லா மசால் பொடியெல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து நல்லா வதங்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி நல்லா இருத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஊற்றிடுவோம். மசால் பொடியெல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இருங்க, மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் குழம்பு நம்ம வச்சுட்டோம். ஒரு அடுப்பில் மீனை பொரிப்போம். மீனை பொரிக்கிறதுக்கு நல்லா தனியா பொடி, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் காய விட்டுருக்கேன். கடையிலெல்லாம் பாக்கெட் பொடி நான் வாங்கலை, எப்பயும் வாங்க மாட்டேன். வீட்டில் தனியா பொடி, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா பொரிக்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ மீனை பொரிப்போம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய், போதுமான அளவு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த சட்டிலே ஊற்றி வச்சுருக்கேன். அதை வச்சுருவோம், காயட்டும். இப்போ உங்களுக்கு எந்த குழம்பு ஒன்று வைக்க தெரியலன்னு உங்களுக்கு இது வைக்க தெரியலம்மா, ஆனால் இதை நான் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் நினச்சிங்கன்னா எனக்கு அந்த குழம்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நான் வச்சு காமிக்கிறேன். அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நான் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமான குழம்பு உங்களுக்கு அது தேவையோ அதை நான் என்ன செய்யணும்னு நான் வச்சு காமிக்கிறேன். அதை பாருங்கள் நீங்கள் என்னுடைய சமையலில். பூண்டு குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் சமையலை பார்த்தேன். நாங்கள் ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொன்னாப்புல, நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பாருங்கள். நான் நல்லதாக போடுறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமாம், எனக்கு ஆதரவு கொடுங்கப்பா. உங்கள் ஆதரவுல தான் எனக்கு உற்சாகமே வரும். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. உங்கள் ஆதரவை கொடுங்க. அது நீங்கள் அன்பை எனக்கு கொடுத்தாலே போதும், ஆதரவு கொடுத்தாலும் போதும். நீங்கள் அதைத்தான் நீங்கள் என்னுடைய சமையலை பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ குழம்புக்கு இந்த மீன் வேறங்க. இது என்னமோ ஊளி மீனுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும், குழம்பு வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால இதை வாங்கியிருக்கேன் குழம்புக்கு. ஊளி மீன் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஊளி மீன் குழம்புக்கு. இது பாறை மீன், இதுக்கு பேர் பாறை மீன். பொரிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீனை போடுவோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மீனை போடுவோம். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா மீனை போட்டு 2 கொதியில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த குழம்பு இன்னும் 2 கொதி கொதிக்கட்டும்ண்ணா. கொஞ்சம் கொதிச்சு அந்த இதெல்லாம் மசால் பொடி வாசமெல்லாம் கொஞ்சம் வெளியாகட்டும். கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ மீன் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம்ப்பா. மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மீன் பொரிஞ்சிருச்சு. இப்போ மீன் இன்னும் போட்டுருவோம். மீனை போட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா கொதிச்சு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு நான் கொதிக்க விட்டுட்டேன். கொதித்த பின்னாடி இந்த தலை 2 அந்த ஊளி மீன் இதெல்லாம் போட்டுருவோம்ப்பா. இப்போ போடுவோம். இது கொதிதாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் மீனை பூரா போட்டுட்டேன். அந்த இதை குழம்புக்கு வச்சுருந்ததை இப்போ ரேசாக ஒரு கொதி 2 கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம்.
இப்போ பாருங்க, நான் மீன் போட்டுட்டேன் குழம்புக்கு. இப்போ நல்லா கொதிக்குது. போதும், ஏற்கனவே நல்லா குழம்பனமா நான் வத்த விட்டுட்டேன். அந்த நல்லா வெறும் குழம்பவே கொஞ்சம் ரொம்ப கொதி விட்டுட்டு தான் அதுக்கு மீனை போட்டேன். இப்போ வந்து மீன் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம. போதும், இவ்வளவுதாங்க மீன் குழம்பு. வந்து இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மீனை பொரியல் பண்ணி பொரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி, மீன் பொரிச்சது ரெடி. இனி வந்து சாப்பிட்றது தான். என்னுடைய சமையலை பாருங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தா நான் டெய்லி வீடியோ போடுவேன். எனக்கு ஒரு உற்சாகம் வரும். அதனால எனக்கு என்னுடைய சமையலை டெய்லி பாருங்க. நீங்கள் நான் முடிஞ்ச அளவு டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.